ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அண்ட் டேஸ்டியான பாட் குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வெறும் 4 இன்க்ரீடியண்ட்டில் ஈஸியாக குயிக்காக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அம்மா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த டேஸ்டியான குல்ஃபி செய்ய தேவையான பொருட்கள் அளவுகளோடு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் பால் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே 400 ml பால் நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். பால் கொதித்து நல்லா பொங்கி வந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா சிம்லேயே மெயின்டைன் பண்ணி நாம் பாலை சுண்ட காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். சிம்மில் வச்சு கொதிச்சிட்ருக்க பாலோட நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்க போகிறோம். சர்க்கரை சேர்த்துனதுமே ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் 3.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். குயிக் அண்ட் ஈஸியாக குல்ஃபி ரெடி பண்ண ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை ட்ரை பண்ணுங்க. இப்போது நம்ம பாதாம் மிக்ஸ் சேர்த்திட்டோம் இல்லையா, சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சுண்ட காய்ச்சணும். அது நல்லா சுண்ட காய்ச்சி சேர்த்திருக்க பால் பாதி அளவுக்கு குறைஞ்சி வரும். இந்த கன்சிஸ்டன்சியில் குறைஞ்சி வரும். இப்போது இந்த பாலை சிம்மில் வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் 50 கிராம் முந்திரி எடுத்துக்கிறேன். இதோட பால் சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இங்கே முந்திரியை நம்ம அரைச்சி சேர்க்குறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா மில்க் அந்த குல்ஃபி கன்சிஸ்டன்சியில் பக்காவாக வரும். அதுக்காக, அதாவது மில்கை நல்லா திக்கன் பண்ணி கொடுக்கும். ரெடி பண்ண மில்க் அண்ட் பாதாம் மிக்ஸோட நம்ம முந்திரியை சேர்த்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். சேர்த்திருக்க முந்திரி எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து பாலை நல்லா திக்கன் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு வந்துடும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுமே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாம் ஒரு பாட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் குல்ஃபி அந்த மோல்டு இருந்ததுன்னா குல்ஃபி மோட்லேயும் நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் பாட்டில் இது பண்ணிக்கிறேன். பாட்டில் போட்டுட்டு அதுக்கு மேலே ட்ரை நட்ஸ் ஏதாவது நீங்கள் சேர்த்திக்கலாம். முந்திரி, கேஷ்யூ, பிஸ்தா இது மாதிரி ஏதாவது சேர்த்திக்கலாம். மேலே சேர்த்திட்டு ஃப்ரீசரில் ஒரு 8 ஹார்ஸ் பக்கம் வச்சு நாம் எடுக்க போகிறோம். ரொம்ப எம்மியான பாட் குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற அருமையான ரெசிபிகளோட வீடியோஸை நீங்கள் கண்டினியூஸாக தெரிஞ்சுக்க நம்ம அம்மா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.